and friends. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ பண்ணுறோம். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் தான் கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ் பண்ண முடியலை. ஸோ பட் தீபாவளின்னு இருக்கும்போது நாங்கள் ரெசிபி பண்ணலைன்னா நல்லா இருக்காது. அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட் எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ கோயம்புத்தூர்னு சொன்னாலே கீ மைசூர் பாகு தாங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கீ மைசூர் பாகை நம்ம வீட்லேயே குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறீங்க. வாங்க நம்ம குயிக்கா குக்கிங் குள்ள போய். ஸோ இந்த கீ மைசூர் பாகு பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கடலை மாவு நல்ல சுத்தமான கடலை மாவாக இருக்கணுங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு பவுல் கடலை மாவுக்கு அதுக்கு ஈக்குவலான சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். இன்னும் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதில் 2 மடங்கு கீ எடுக்கணும். அது மாதிரி நான் 2 பவுலில் கீ எடுத்து அதை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதாவது உருக்கி வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது, ஜஸ்ட் அது மெல்ட் ஆனால் போதும். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட். பட் இது குக்கிங் மெத்தட் மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் மாறினாலும் அதில் பதம் மாறிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த கடலை மாவை வறுத்தெடுக்க போகிறேன். ஸோ இது வந்து கலர் மாறக்கூடாதுங்க, கலர் வந்து அதே கலரில் இருக்கணும், ஆனால் அது பச்சை வாசம் போகணும். ஸோ அது மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து வறுத்தெடுக்க போகிறேன். பச்சை வாசம் போயிடுச்சுங்க, நல்ல வாசம் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சலிச்சுக்கலாம். ஸோ இப்போ கடலை மாவு நல்லா வறுத்துட்டு சலிச்சு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் சலிக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும், கட்டி கட்டி ஆயிரும். இப்போ இந்த மாவுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு பவுல் கீ வந்து நான் இதில் ஊற்ற போகிறேன். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மைசூர் பாகு 2-3 மெத்தடில் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கரை பாகு காய்ச்சி மாவு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா குயிக்காக டைட் ஆயிரும், உங்களுக்கு கட்டாயமாக வந்து அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கரைச்சி வச்சுட்டு பண்ணினோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டான மைசூர் பாகு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, லம்ஸ் எதுவுமே இல்லை. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு சர்க்கரை பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பவுல் சுகர் எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாகு காய்ச்சலுக்கு இந்த பாகோட பதத்தை பற்றி என்னென்ன ஸ்வீட்டுக்கு எப்படியெல்லாம் பாகோட பதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நம்ம மைசூர் பாகு பண்ணுறதுக்கு 1 கம்பி பதம் தான் நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். ஸோ இந்த பாகு காய்ச்சறதுக்கு நம்ம தண்ணி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நிறைய தண்ணி எடுத்துக்கூடாது. இந்த சுகர் வந்து மூழ்கி போகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா போதும். நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணும்போது பாருங்கள், இந்த ஒரு கம்பி பதம் அப்படியே வரும். இதுதான். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஆல்ரெடி கடலை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதுக்குள்ளே போட்டுட்டு கலரிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கையை எடுக்கக்கூடாது, கலரிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ கம்ப்ளீட்டாக அந்த கீ வந்து பாருங்கள் அந்த மாவில் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகும், கலரிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம இன்னொரு பவுல் கீ வச்சுருக்கோம், அதை வந்து ஒரே தடவை ஊற்றக்கூடாது, ஒவ்வொரு ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஸோ இது பாத்திரத்தோட ஒட்டாமல் வரும் பாருங்க, அதுதான் பதம். ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை மிக்ஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு மைசூர் பாகு நல்லா வரும். பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்தோம். இப்போ பாத்திரத்தில் ஒட்டி வரல, இவ்வளோதாங்க. இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நான் எடுத்து ஆல்ரெடி இந்த மைசூர் பாக் பாத்திரத்தில் நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் தடவி வச்சுருக்கேன். அது ட்ரேயில் ஊற்றியாச்சு. 4 to 5 hours அப்படியே விட்டுருந்தோம் மினிமம். ஸோ இப்போ நான் வந்து இதை எடுத்து வச்சுறேன். அது ஒரு நல்ல மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் எடுத்து வச்சுட்டேன் மேலே. சூப்பராக வந்திருக்குங்க நம்மளோட கீ மைசூர் பாகு. நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே கட் பண்ணும்போது அப்படியே நைஃப் அழகாக உள்ள போகுது. இது நல்ல சாஃப்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான கீ மைசூர் பாக் நான் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் இதே மைசூர் பாக் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க என்னோட ஃபேன் ஃபாலோயர்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க தான் இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. மேடம் ப்ளீஸ் வெல்கம். இவங்க எங்கள் வீட்டு மகாராணி. அவங்க தான் இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. மேடம் இதாங்க. சூப்பரா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. எங்க அம்மா செய்யறதுலயே எனக்கு பிடிச்ச ஸ்வீட் கீ மைசூர் பாக். ஓ, thank you so much. Happy Diwali. Happy Diwali. ஓகே, நீங்க சீன் விட்டு கிளம்பிடுங்க. சோ மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's me Jeevitha signing off. Keep watching. Happy cooking. Happy Diwali.